Hi, good evening. Good evening, bro. Hello. Good evening, sir. Hello. Good evening, sir. Voice audible இருக்குல்ல? Loud and clear. Thank you. Okay. We'll wait for 1 minute at least. Okay. Sharp time ல போட்டதுனால people will take some glitches to join. Till the time you people have any doubt, you can ask me. நீங்க நிறைய குரூப்ல ஏதோ மெசேஜ் போட்டிருந்தீங்க ஐ எம் ரைட் யூ ஆர் ராங் யூ ஆர் ரைட் ஐ எம் ராங் அப்படின்னு அந்த டவுட் கூட வி கேன் ஓப்பன் அப் அண்ட் ஸ்பீக் நவ். Sir, இன்னைக்கு மோர் தென் ஒன் ஜோன் பார்த்தேன் நான். உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு. யூ டோன்ட் மைண்ட் யூ கேன் ஸ்பீக் நியர் பை டு மைக். இன்னைக்கு நான் ஒரு ஜோனுக்கு மேல பார்த்தேன். எங்க பாத்தீங்க? இன்னைக்கு சார்ட்ல நிஃப்டி. நேத்து தான் நீங்க ஜாயின் பண்ணீங்களா நம்ம குரூப்ல? இப்படி பிளைண்டா பேசுறீங்க. எந்த இடம்னு சொல்லி பேசுங்க. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். 10:10க்கு 1, 11:55க்கு 1, 10:10க்கு 1, 11:55க்கு 1. எங்க இருக்கு 10:10க்கு காட்டுங்க. ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணுங்க சார். ஜூம். எங்க இருக்கு 10:10க்கு? இதுவா? ஆமா சார். எங்க இருக்கு 10:10? ஓகே, இது சொல்றீங்க. ஓகே, பெர்ஃபெக்ட். கிரீன் ரெட். காட் இட். வேற 11:55. இது இன்னொருத்தரும் போஸ்ட் பண்ணிருந்தார் இல்லையா? ஐ திங்க் மிஸ்டர் மணி போஸ்ட் பண்ணிருந்தீங்க, கரெக்ட்டா? ஆமா சார். ஸோ ஃபார் பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன் கொஞ்சம் மியூட் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் டெக்கோரம் மட்டும் பார்த்துக்குங்க ப்ளீஸ். நான் என்ன பேச வரன்ற கிராக்ஸ் புரியாது. எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம குயிக்காக முடிக்கணுமோ வி கேன். ஓகே, இது ஒரு ஜோன் சொன்னீங்க, வேலிட் பாயிண்ட்டு. இன்னொன்று இங்கே 11:55. உங்கள் பேக்ரவுண்ட் தான் சவுண்டா? நோ ப்ராப்ளம். 11:55. ஓகே, கூல். ஓகே, வேற 12:50. 12:50. 12:50. சொல்லிட்டீங்க 11:55 to 12:50 அது தானே? ஓகே, எனிதிங் எல்ஸ்? வேற 2 ஜோன் வேற? 12:50. ஓகே, ஓகே, தேர்ட் ஜோன். ஓகே, அப்புறம் 2:40. ஃபோர்த் ஜோன். நைஸ் அப்சர்வேஷன். வேற இதுல என்ன டவுட்? மணி என்ன டவுட் உங்களுக்கு? ப்ரோ நான் எதுவும் கேட்கல. சோ இதுல யாருக்கு என்ன இல்ல doubt? எவரு? திரு மாணிக்கம் சார் தான். திரு மாணிக்கம் சார் இருக்கீங்களா? ஓகே. See, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எல்லாம் நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சா? எஸ், ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா? இதான் ஃபர்ஸ்ட் ஜோன். எஸ் சார். ஸோ அதுக்கப்புறம் டைம் அண்ட் அகைன் ஜோன் ஃபார்ம் ஆகுதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஆஸ் பர் கோல்டன் ரூல் இன்னைக்கு என்ன டே? நான் ஹெச்வி. ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூலே பாஸ் ஆஃப் ஃபெயிலா? ஃபெயில். அப்புறம் என்ன கன்ஃபியூஷன்? ஏன் ரூல் கன்ஃபியூஷன் இல்ல சார். See, you should read chart. Your observation is perfect. அது டவுட்டே கிடையாது. ஓகே, தேங்க் யூ சார். இது நீங்க ரியல் ட்ரேட்ல பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஜோன்ஸ் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் உடைஞ்சிரும். ஓகே.
பிகாஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது எல்லாமே கோல்டன் ரூல்ஸ் தான். கோல்டன் ரூல் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எஸ் வி ஃபெயில்டு, அது எந்த டவுட்டும் கிடையாது. பிகாஸ் Okay. ஆஸ் பர் ரிஸ்க் தான் நம்ம கால்குலேட் பண்ணி உள்ள என்டர் ஆகிறோம். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆமா எவ்ரி sir. ஒன். நிறைய நியூ அட்டெண்டிஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல் அண்ட் டிலைட்ஃபுல் டு பார்ட் ஆஃப் திஸ் ட்ரஸ்ட் குரூப் ஜென்டில்மேன். நிறைய பேர் பார்க்க முடியுது. சங்கர் மாரியப்பன், டவுட் ஏதாவது கேட்கணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் வெங்கட் சொல்லுங்க. சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் உங்கள்கிட்ட அட்டன் பண்றது. வார்ம் வெல்கம். ஜோன்ன்றது எனக்கு புரியல சார். டெஃபினெட்லி சொல்றேங்க, நோ ப்ராப்ளம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் யூர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். சொல்லுங்க. அனதர் கைஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. வெங்கட் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம், ஹேண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அப்போ தெரியாமல் பண்ணியிருக்காரு அவர், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ தோஸ் ஹூ ஆர் நியூ, இதில் யாரெல்லாம் புதுசாக ஃபஸ்ட் டைமாக பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களோ, ஐம் வெரி ஹாப்பி டு நோ, வெல்கம் யூ ஆல். ஸோ நம்மளுடைய ட்ரஸ்ட்டு குரூப் வந்து ஆல்மோஸ்ட் 6 months இருக்குது. ஸோ இந்த 6 monthsல we have a lot of people in our community. ஸோ இந்த கம்யூனிட்டி மெம்பரில் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. தே ஆர் ட்ரேடிங் இன் லைவ் மார்க்கெட். அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவாக இருக்குன்றதை அவங்களே நிறைய முறை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோரத்தை நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆஸ் அ பர்சனாக நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இட்ஸ் டிஸ்க்ளைமர் ஃபார் யூ ஆல், கிளியர். மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் ஐ லேர்ன் இன் த மார்க்கெட், அதை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஐ எம் நாட் அ காட், ஓகே. ஐ எம் நாட் அ செபி பர்சன். ஸோ நான் என்எஸ்சியும் ஆப்ரேட் பண்ணல. வாட் எவர் ஐ லேர்ன், ஐ வில் ஷேரிங் யூ மை லெவல் பெஸ்ட், கிளியர். Yes sir. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களை எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறதுல சந்தோஷப்படுறேன். ரெண்டாவது, நான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் ஐ வாஸ் ஷேர்ட் மை எவ்ரி திங். யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்ஸ். மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுன்றது லாஸ்ட் 6 months அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு, அந்த அசோசியேட் மெம்பர்ஸ்க்கு தெரியும். புதுசாக இருக்கிறவங்க எந்த மன குழப்பத்துக்கு ஆளாக வேணாம். தயவு செஞ்சு நம்மளுடைய தி யூனிக் சீக்ரெட் ட்ரேடர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்ல சேனல் இருக்கு. எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமோ, உங்களுக்கு புரியணுமோ அந்த கண்டென்ட் சின்ன சார் சின்ன வாய்ஸ் டவுனா இருக்கு சார், கிளியரா கேட்கல. மற்றவங்களுக்கு கேட்குதா? clear. எனக்கு clear. ஸோ யாரெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு கண்டென்ட் புரியாத பட்சத்தில் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. இது சம்பந்தமான கேள்விகள் எல்லாமே நம்மளுடைய தி யூனிக் சீக்ரெட் ட்ரேடர்னு யூடியூப் சேனல் இருக்கு. அதில் எல்லாமே ஸ்டடி பர்பஸ்க்காக போடப்பட்ட வீடியோ தான். நிறைய லைவ் செஷன் வீடியோஸும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிஸ்கஷன் பண்ணுற செஷன் வீடியோஸும் அதில் இருக்கும். நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு அந்த வீடியோஸை கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா 6 months க்ரக்ஸ் தான் அந்த வீடியோஸில் இருக்கும். ஒரு வீடியோவும் ஒரு விஷயத்தையும் அடுத்தடுத்து ப்ராப்பராக உங்களுக்கு புரியணும்னா யூ கேன் கோ த்ரூ த வீடியோ. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எதுவுமே பேடி கிடையாது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு பார்த்தோம் புரியலன்னா, சார் இந்த வீடியோ பார்த்தேன், இந்த வீடியோவில் இந்த டவுட் இருக்குது சார் எனக்கு, அது இந்த இடத்துல மறுபடியும் அப்ளை ஆகுது அப்படின்னு ரெஃபர் பண்ணி கேட்டா ஐ கேன் ஆன்சர் யூ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், கிளியர். கேன் ஐ ஹேவ் கன்ஃபர்மேஷன்? ஓகே சார், தேங்க்யூ. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. இந்த காலுடைய அஜெண்டா வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது குயிக்காக டிஸ்கஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் நோ ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். ஸோ வி வில் ஹேவ் கால் அகெயின். அந்த மாதிரி நேரத்தில் யூ கேன் ஆஸ்க் யூர் டவுட்ஸ், டோன்ட் வரி. ஸோ செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கோல்டன் ரூல் படி நான் ஹெச்டிபி டேவாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே வி ஷுட் ட்ரேட் ஒன்லி ஃபார் மொமெண்டம் ட்ரேட் இன் நிஃப்டி ஆர் எல்ஸ் we have multiple opportunity in 3G analysis. Yes or no? Yes sir. Perfect. Mr. Venkat, நீங்க கேட்ட டவுட் ஜோன் என்னன்னு எனக்கு புரியலன்னு சொன்னீங்க இல்லையா? எஸ் சார். ஓகே. இந்த ரெண்டு கிரீன் அடுத்தடுத்து கட்டாய போயிருக்கா மேல? எஸ் சார். இந்த ரெட் அடுத்து கட்டாய கீழே வந்திருக்கா? ஆமா சார். ஸோ இந்த ரெட்டு கிரீன் மேலே போகுது, இந்த ரெட்டு கட்டாய கீழே வருது, கரெக்டா? ஆமா சார். பேசிக்கலி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நீங்க மார்க்கெட்ல எவ்வளவு நாள் இருக்கீங்க?
ஒரு 1 இயரா இருக்கும் சார். பர்ஃபெக்ட். ஸோ 1 இயரா வந்து இந்த சார்ட்ல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க? இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கு என்ன இந்த தோணும்? இடத்துல டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ம். அது வந்து டாப்ல இருக்கிறதுனால கீழே டவுன் ஆகும் சார். சாரி, டோஜின்றது ஹேமர் பேட்டர்ன் மாதிரி இருக்கு சார். நோ ப்ராப்ளம். எனியோ ஓகே. டோன்ட் வரி. சார். உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் டோன்ட் வரி. ஹெசிடேட் ஓகே பண்ணாதீங்க. சார். ஓப்பனா பேசுங்க. நாட் ஒன்லி ஃபார் ஓகே மிஸ்டர் சார். வெங்கட்ராமன், யாரா இருந்தாலும் சரி நியூ கமர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ ஓகே அந்த சார். டவுட்டை தேங்க்ஸ் நீங்க வெளிப்படுத்த தயங்காதீங்க. ஓகே நம்மளுக்கு ஒரு தேங்க்யூ விஷயம் தெரியணும்னா நம்ம தான் வாயை விட்டு கேட்டு கத்துக்கணும். வெக்கப்படுறத இந்த இடத்துல வெக்கப்பட்டீங்கன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கை பூரா வெக்கப்படுற மாதிரி ஆயிடும். நம்மளுடைய கேபிட்டல் எல்லாம் லூஸ் எஸ் பண்ணிட்டு சார். நம்ம வேற மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். ஸோ எஸ் சார். தேங்க்யூ இது சார். இந்த கிரீன் வெல்கம். இந்த கிரீன் இந்த ரெட் அப்படின்றது வந்து இது ஒரு பேசிக்கலி ஒரு ஜோனுன்னு பேசுவோம் நம்மளோட ட்ரஸ்ட்ல. சரியா? ஓகே ஓகே சார். ஸோ ட்ரஸ்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் அடிக்கடி ட்ரஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றவங்க அது என்னன்னு கேட்க போறீங்க. அப்புறம் ஓகே சார். இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு தமிழுக்கு, அது ட்ரஸ்ட்டுக்கான மீனிங் சொல்ல முடியுமா? நம்பிக்கை. ரைட், பர்ஃபெக்ட். பட் நம்ம இங்க யூஸ் பண்ற ட்ரஸ்ட் வந்து நம்பிக்கையும் தாண்டி தி ரியல் யூனிக் சார். சீக்ரெட் ஆஃப் ட்ரேடிங் தான். அந்த முதல் கேபிட்டல் லெட்டர் வரும் இல்லையா எல்லா வார்த்தைக்கும், அதுதான் ட்ரஸ்ட். ஆமா ஆமா சார். நம்மளுடைய சார். யூனிக் ஸ்டைல்ல அமைஞ்சிடுச்சு அந்த பேர். அது காட்ஸ் கிஃப்ட் தான். ஓகே சார். தேர்ந்தெடுத்துலாம் வைக்கல. ஸோ இந்த 2 கிரீன் இந்த 2 ரெட் கட் ஆகும் பட்சத்தில் இது பேர் ஜோன். கிளியரா? ஓகே சார். ஸோ இதன் போல இன்னைக்கு 4 முறை ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாரு மிஸ்டர் முருகன். இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4. சரியா? ஓகே சார். ஸோ ஒன்னோடு ஒன்று கட்டாயி மேலே போய் க்ளோஸ் ஆகணும், ஒன்னோடு ஒன்று கட்டாயி கீழே வந்து க்ளோஸ் ஆகணும். அது வைஸ் வெர்சா. இந்த இடத்துல 2 ரெட் இருக்கலாம், இங்கே 2 கிரீன் இருக்கலாம், அது மேட்ரு கிடையாது. இந்த மாதிரி 2 கேண்டில் பர்ஃபெக்டாக கட்டாயி க்ளோஸ் ஆகணும். கிளியரா? ஸோ நம்மளுடைய ட்ரஸ்ட் ரூல்ஸில் வந்து கோல்டன் ரூல்ஸ்னு சர்டன் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் அதான் சொன்னேன், அந்த வீடியோ போனீங்கன்னா பேசிக் வீடியோஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். அந்த கோல்டன் ரூல் படி தான் நம்ம பேசுவோம். எப்போ பேசினாலும் அதுதான் பேசுவோம். ரைட், தேங்க்யூ ஸோ மச். I hope I answered your question. Yes sir. Thank you sir. Thank you so much. So gentlemen, first of all, market இன்னைக்கு react பண்ணதுல ஆச்சரியப்படுறதுக்கு யார் இருக்கா? For everyone. இல்ல சார். உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் அவுட், அதனால நீங்க பேசுறீங்க. Anybody else? Budget previous days. வெங்கட், நீங்க என்ன பேசுறீங்க? ஆமா சார், ஆமா சார். தற்சமயத்துக்கு நீங்க வந்து இன்னைக்கு தான் ப்ரீ கேஜிக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே சார். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி தான் செஷன் போவாது. ஐம் சாரி, பட் எனிஹவ் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே சார். தேங்க்ஸ் சார். யா. ஸோ மார்க்கெட் வந்து as expected இந்த லெவல்ஸ் டச் ஆகும்போது we decided market completely ready for something going to happen. கரெக்டா? இந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணும்போது சொல்லிட்டோம். எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஸோ என்ன நடக்கும் அடுத்த நாள் போது நடக்கிறது பார்ப்போம். பட் ஆஸ் ஃபார் அஸ் மார்க்கெட்டோடைய லெவல்ஸ் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸில் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்து ப்ளே அவுட் பண்ணி இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ஜோனை கண்டு காட்டிடுச்சு. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல சார் என் ஃபார்ம் ஆயிடுச்சு, எம் ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாமே ஃபார்ம் ஆச்சு. பட் உங்களுடைய டார்கெட் என்னன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் உங்களுக்கு எந்த ஒரு சேஃபர் ஜோனுமே கிடையாது. கரெக்ட்? ஸோ ஃபார் பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் அட்வைஸ், நான் ஹெச்டிவியில் 3G பேட்டர்னை ட்ரைவ் பண்ணுங்க. என்னைக்கு நீங்கள் மொமெண்டம் ட்ரேடு நிஃப்டி ப்ராப்பராக ரன் பண்ணுறது ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ யூ கேன் லுக் இட் ஃபார் மொமெண்டம் ட்ரேட். கிளியர்? கிளியரா? எனி டவுட்? ஸோ இந்த டே ஆக்சுவலி நான் ட்ரேடபிள் டே. நான் ட்ரேடபிள் டேன்னு எதை வச்சு சொல்கிறோன்னா நான் ஹெச்டிவி. நான் ஹெச்டிவி அன்னைக்கு வி ஷுட் ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார் 3G ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த 3G ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் குரூப்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அதோடைய ட்ரேட் பண்ணி அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஃபார் யுவர் கிளான்ஸ், அந்த ட்ரேடோடைய நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு. பட்
நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரேடு எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்துடுச்சு. தெரியுதா? ஒரே கேண்டில்ல வாட் எவர் இட் மேபி. நம்ம லெவல் பையர் இருந்தாங்க, அந்த பையர் வெளியில வந்த இடம் நம்ம கூடவே அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. தட் இஸ் வாட் இண்டிகேட்டிங் இல்லையா? எஸ் சார் நோ. ஆமா சார். இப்போ இங்க ஒரு பையர் இருந்ததுனால அந்த பிக் ஷாட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இவ்வளவு தூரம் போக முடிஞ்சது. பிகாஸ் ஹி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ப்ராஃபிட் புக் பண்ணாம டே க்ளோஸ் பண்ண மாட்டேன். அந்த ஸ்விங்கை நம்மளே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே இடத்துல பாருங்க நம்ம எங்க எக்ஸாக்டா வெளியே வந்தோமோ. பிகாஸ் வி ஆர் வித் யாரு? ப்ரொஃபஷனல் அண்ட் பிக் ஷாட்ஸ். தட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் அவர் ட்ரஸ்ட். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பல முறை உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சேம் சினாரியோஸ். ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிடுச்சு, ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா புக் பண்ணிங்கன்னு நிஃப்டிலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். கரெக்ட்? இந்த ஒரு கேண்டில் அதுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணார் ஒருத்தர், சார் Z1 டச் ஆயிடுச்சு சார், அப்போ ஸ்விங் ரெடி ஆயிடுச்சு இல்லை சார், அப்போ ஸ்விங் இருந்தார். அவருக்கு தெரியல இங்கதான் ஆரம்பிக்க போது மேல இருந்து அடிக்கிறதுக்கு. கிளியர்? எஸ் சார் நோ? ஆமா சார். ஃபைன். ஸோ இன்னைக்கு சினாரியோ வந்து HDB ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1 நோட் பண்ணிக்கங்க. என்னென்னலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், நாளைக்கு என்ன நம்ம மார்க்கெட்டு கொடுக்க போகுதுன்றது we can just have note. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு HDB ஃபார்மேஷன். கரெக்டா? ஆமா சார். பாயிண்ட் Rule நம்பர் 1 கரெக்ட். பாயிண்ட் நம்பர் 2 என்ன? previous day end of day cans high and low mark. க்ளோசிங் கேண்டில். கரெக்டா? இதுல டவுட் இருக்கா? Yes, sir. மேக்ரோ சார்ட்டோடைய கரெக்ட்? கரெக்டா? ஸோ இது கோல்டன் ரூல். இந்த கோல்டன் ரூல் மூணுமே இன்னைக்கு மீட் அவுட் ஆயிருக்கும். ஈஸியாக நம்மளால எடுக்க முடியும். கரெக்டா? இது HDB ஃபார்மேஷன். எஸ் ஆர் நோ? இதில் ப்ரீவியஸ் க்ளோஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இங்கே டாப் ஃபார்மாக இருக்கு, இங்கே பாட்டம் ஃபார்மாக இருக்கு. இதாக டவுட் இல்லைல்ல? போர் அடிச்சாலும் சொல்லுங்க சார், சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க சார், புரிய மாட்டேங்குதுன்னு. ஏன்னா இதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. போர் அடிச்சதுன்னா நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கிளியர்? am I audible? Yes, sir. Yeah. So நாளைக்கு we should wait and watch market எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் Polestar is most important for tomorrow. Clear? Point number 1. நாளைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது எத்தனை பேர் கவனிச்சின்னு பார்ப்போம். நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான கேண்டில் இது. Polestar, sir. Thank you. Polestar, very, very, very important candle for tomorrow. சரியா? Because already யூனியன் மினிஸ்டர், இந்தியனுடைய மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ், RBI எல்லாமே வந்து இன்னைக்கு நைட்டே வந்து எல்லாருமே செட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் மூமெண்ட்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வர்றது. பிகாஸ் நேஷனுடைய இம்பார்ட்டன்ட் மெசேஜ் பாஸ் பண்ண போகிறாங்க. கிளியரா? ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வரும்போது நீங்கள் பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். டோன்ட் வரி, வாட் எவர் இட் ஹேப்பன். நியூஸை பார்க்காதீங்க, வாட்ஸ்அப்பில் எந்த மெசேஜும் படிக்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, டிப்ஸ் வந்தால் அக்செப்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சிட் வித் சார்ட். நாளைக்கு தயவு செஞ்சு சார்ட் முன்னாடி உட்காருங்க. ரிலாக்ஸ்டாக ஒரு 8:30 8:40 சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு 9 சிஸ்டம் வந்து உட்காரும் போது ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. கிளியர்?
ஃபர்ஸ்ட் Polestar will going to decide the day for tomorrow. Point number 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்மளுடைய கோல்டன் ரூல் 3 ரூல் இப்போ டைப் பண்ணோம் இல்லையா, அந்த 3 ரூல்லையும் நாளைக்கு மீட் அவுட் ஆகிடும் டிஃபால்ட்டாகவே. ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா வி ஹாவ் டு செக் இம்மிடியட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் டேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். கிளியர்? எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணீங்க? மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? Z1 உடைய டிப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ் ஆர் நோ? ரெண்டாவது முறை. ஆமா சார். Z1க்கும் Z2க்கும் மார்க்கெட்டுடைய வெயிட்டேஜ் எவ்வளோ பாருங்க, கேப் ஜஸ்ட் 39.30 பாயிண்ட்ஸ். கிளியரா? ஆமா சார். நாளைக்கு ஒரு கேண்டில்லையே இது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆகலாம். எஸ் ஆர் நோ? கண்டிப்பா. ஸோ Z2 டேக் அவுட் ஆக்ஷன் என்ன மீனிங்? ட்ரெண்ட் சேஞ்ச். இன்னைக்கு டேல என்னெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா? என்ன பிரிண்ட் ஆயிடுச்சா, பிரிண்ட் ஆகலையா? சார். ஸோ ஜோன் இப்போ எங்கேருந்து எது வரைக்கும் மாறி இருக்கு? தெரியுதா? புரிஞ்சிக்க முடியுதா? எஸ் சார். யாருக்கா எந்த டவுட் இருக்கா? சி மார்க்கெட் இந்த இடத்த இந்த பிளாக் லைன் மேல நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து ஜோன் ஃபார்ம் ஆயிருந்தது. 21,831ல இருந்து 21,130 700 பாயிண்ட்ஸ் இன் பிட்வீன்ல 600-700 பாயிண்ட்ஸ் இன் பிட்வீன்ல ஒரு கம்ப்ரஷன் கிரியேட் பண்ணுச்சு. கரெக்டா? ஆமா சார். விச் இஸ் எஸ்டர்டே. இந்த 700 பாயிண்ட்ல கம்ப்ரஷன் கிரியேட் ஆனா நம்மளால எந்த பக்கம் போகணும்னு ப்ரூவ் பண்ண முடியாதனால இன்னைக்கு ஆக்சுவலி மண்டேவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து HDV இருக்க வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் டெஃபினட்டா HDV வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிகாஸ் 1ஆம் தேதி ஒரு நியூஸ் வரப்போகுது. பை த பை அன்னைக்கு எக்ஸ்பைரி டேவும் இருக்கு. 2 கிராக்கர்ஸும் ஒரே டைம்ல பஸ்ட் ஆகும்போது அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்போது தெரியும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஒரு வெடி இல்லை 2 வெடி போட போறோம் நாளைக்கு. எக்ஸ்பைரி டே along with February 1st is budget. கரெக்டா? ஸோ ஹார்ட்லி இப்போ மார்க்கெட்டு if you take from here to here 350 பாயிண்ட்ஸ்ல கம்ப்ரஸ் ஆகி நிக்குது. தெரியுதா? எஸ். இது யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. இந்த பிளாக் லைன்ல இருந்து இந்த ப்ளூ லைனுக்குள்ள ஸ்ட்ரைட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் you can see momentum. கிளியர்? யாருக்கா டவுட் இருக்கா இந்த இடம் ஏன் வரைஞ்சேன்னு? If you have doubt, you can stop me and ask. No doubt. என்னங்க 9 மணிக்கு வந்தாலும் பேச வீட்டில் வந்துட்டா பேச மாட்டீங்களோ? இது நல்லா இருக்கு. சார் டவுட் இல்லை சார். Thank you. So we are expecting market going to crack this side because இன்னைக்கு டேல HDV formation அன்னைக்கு it has comfortably created tentative support Z2 Z1. இதுக்கு அகெயின்ஸ்டா கம்ஃபர்டபுளா நிக்குது. டைட் ஜோன் இந்த ஜோன்ல பிளே அவுட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் இப்போ. கரெக்டா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி Polestar ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா யூ ஷுட் வெயிட் ஃபார் ஃபர்ஸ்ட் எண்ணுக்கான மொமெண்டமை பாருங்க. என் இண்டிகேட் எப்படி பண்ணும்? அப் சைடோ டவுன் சைடோ ஒரு மொமெண்டம் நடக்கும். அதுக்கப்புறம் 2 கிரிட்டா இல்லை 2 கிரீனா ஏதோ ஒன்று பிரிண்ட் ஆகும். கரெக்ட்? எஸ் ஆர் நோ? ஆமா சார். ஆமா சார். அந்த 2 ரெட் இல்லை 2 கிரீன் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் எந்த பக்கம் திரும்புதுன்னு பாருங்க. மார்க்கெட் எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் தான் சக்சஸ்ஃபுல்லா அந்த டே ரன் ஆகும். பிகாஸ் HDV ஃபார்மேஷன் ஆயிருக்கு, மொமெண்டம் பில்ட் ஆயிடுச்சு நாளைக்கு அப்படின்னாக்கா யூ கேன்
guess this as a target. Again, it will go and touch this. Clear? In the zone அடிச்சிரும், இந்த orange zone அடிச்சிரும். 22,000 ஈஸியாக ஹிட் ஆகிடும். 22,022 124 அது ஒரு பெரிய பிக் டீலே இருக்காது, அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா மார்க்கெட் இப்போ கம்ப்ரஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் லெவல். இது தாண்டாம இந்த செகண்ட் Z2ஐயும் இந்த பிளாக் லைனும் டச் பண்ண ஆரம்பிச்சுனாவே மொமெண்டம் பில்ட் ஆகிடும். பிகாஸ் Z2 டச் ஆயிடுச்சுனாவே நாமும் சப்போர்ட் ப்ரூவ் பண்ணிடுச்சு, மார்க்கெட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு. எஸ் ஆர் நோ? ஆமாம் சார். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா வி ஷுட் ஆப்போசிட்டாக பார்க்க ஆரம்பிப்போம். என்ன பார்க்க ஆரம்பிப்போம்? இப்போ மார்க்கெட் மேலே போகும்போது எப்படி இந்த மேலே இருக்கிற Z1 Z2 பார்க்க ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி இந்த Z1 Z2 கிட்ட அடிக்கிட்டு போகும். எது முதல்ல பிரேக் ஆகுதுன்னு பார்ப்போம். மேல் சைடு பார்க்க மாட்டோம், கீழ் சைடு பார்க்க ஆரம்பிப்போம். கிளியர்? ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி டைம் இருந்தால் யூ கேன் கோ த்ரூ சம் பேசிக் வீடியோஸ். இனிஷியல் டேஸில் போட்டிருப்பேன் என்னென்ன எம்னா என்ன அப்படின்னு பேசிக் செட்டப் போட்டிருப்பேன். அந்த செட்டப்பை பாருங்கள். ஸோ தட் யூ கம் டு நோ என்ன பண்ணால் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நாளைக்கு மார்க்கெட் டெஃபினட்டாக மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுக்கும்ன்றதுல இதெல்லாம் ஒரு சைனு. இஃப் யூ லுக் அட் பேங்க் நிஃப்டி விச் இஸ் ஃபினான்ஷியல் செக்டரோடைய ஹப்பு, கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஆமாம் சார். ஸோ பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம பேசியிருந்தோம், லைஃப் டைம் ஹை பிரேக் பண்ணோம்னா கம்ஃபர்டபுளாக மேலே போயிடுச்சு. அகெயின் அதே லெவல்ஸில் வந்துட்டு டச் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. தெரியுதா? இதில் கிரீன் சிம்டம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இதில் ஹெச்டிவியும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹெச்டிவி அலாங் வித் ஹெச்விசி எந்த ஹெட் ரன் பண்ண போகுதுன்றது நீங்கள் பேரலாக நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிளியர்? யாருக்காவது புரியலையா பேங்க் நிஃப்டி என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு? கம்ப்ளீட் பையிங் ப்ரெஷரில் இருக்கு இன்னைக்கு. பட் ஹை டெலிவரி வால்யூமோட ஹெச்விசி ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு டே நம்ம ட்ரா பண்ணோம்னா ஜிக்ஸாக்கு ஒரே ஒரு கேண்டில் தான் இது, வேற எதுவுமே நீங்க ட்ரா பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டா இங்க தான் போய் நிக்குது மார்க்கெட் இந்த ஒரு கட்டுக்கு அப்புறம். தெரியுதா? உங்களுக்கு புரியலன்னு எடுத்துக்கிறதா இல்ல நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னு எடுத்துக்கிறதா? மௌனம் என்ன அர்த்தம்? இல்ல சார், புரியுது சார். ஓகே. ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் ரெட், கம்ப்ளீட் இன்ஃபார்மேஷன் தான். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கு ஃபுல் டே. தெரியுதா? நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரே மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு சப்போர்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். இந்த ஹெட் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும் மேல் நோக்கி. கிளியரா? பேசிக்கா நம்ம பார்க்கும்போது என்ன பார்ப்போம், நிஃப்டியோடைய மூவ்மெண்டம் எப்படி செக் பண்ணுவோம்? வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் எல்டையர் செக்டார்ஸ். எந்தெந்த செக்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக்டாரோட வெயிட்டேஜ் பார்ப்போம். எஸ் ஆர் நோ? ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா பாஸ்? இது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், நான் பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த செஷன் இல்ல. நிஃப்டி டைட் ஜோன்ல இருக்கு. கிளியர்? இல்ல டவுட் இல்ல? இல்ல. பேங்க் நிஃப்டி ஹெச்விசி ஃபார்மேஷனா இருக்கு. இதுல டவுட் இல்ல? இல்ல. கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் ஃபார் இன்ஃபர்மேஷன். பேங்க் நிஃப்டி கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இன்டிசிசியூட்ல இருக்கு. எந்த பக்கம் போக போறோம்னு தெரியாது. நிஃப்டி எனர்ஜி செக்டார் கம்ஃபர்டபுள் அப் ட்ரெண்ட் which is one of the most weighted stock. நிஃப்டி 50ல வெயிட்டட் செக்டார் வெயிட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய தீம் எனர்ஜி வந்து அப் சைட்ல இருக்கு. கிளியரா? கிளியர். ஐடி செக்டார் கிரீன் ஃபார்மேஷன். இந்த ரெண்டு ரெட் கட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் கம்ஃபர்டபிள் ரெட் கீழே போகவே இல்லை. தெரியுதா? ரெண்டு ரெட், அடுத்த ரெண்டு ரெட். இந்த ரெண்டு ரெட்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இது ஹெச்விசி. இந்த ரெண்டு ரெட் மட்டும் தான் இது வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ரெண்டு கிரீன் விழவே இல்லை. நாளைக்கு கிரீன் பிரிண்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிளியர்? கிளியர். எஸ் சார். ஆல்ரெடி எவ்வளவு விழணுமோ விழுந்துருச்சு. இதை நம்ம கன்சிடரே பண்ண வேணாம். இப்போதைக்கு ஸ்விங் லோ, இது விட்டுருங்க. இப்போ இது ஒரு நேரம் பார்த்ததுல எனர்ஜி அப் சைடில் இருக்கு. ஐடி வந்து ஃபேவரா இல்லை,
பேங்க் நிஃப்டி ஃபேவரா இல்லை, மீடியா ஃபேவரா இல்லை 3, ஆட்டோ கம்ஃபர்டபுள் அப் மூவ், 2 வெயிட்டட் செக்டார் வந்து கம்ஃபர்டபுள் மூவ்மெண்ட்ல இருக்கு. தெரியுதா? பேங்க் எனர்ஜி செக்டாரும் ஆட்டோ செக்டாரும் கம்ஃபர்டபுள் அப் ஸ்விங் நோக்கி இருக்கு. கிளியர்? ஃபார்மா ஆமா செக்டார், சார். ஃபார்மா செக்டார், இந்த ஃபார்மா செக்டாரும் கம்ஃபர்டபுள் அப் மூவ்ல இருக்கு. கிளியர்? எஸ் சார். எஃப்எம்சிஜி செக்டார் இண்டெசிசிவ் மோட்ல இருக்கு. கன்சம்ஷன் செக்டார் பாருங்க, சோஃபார் 2 ரெட் தான் பிரிண்ட் ஆயிருக்கு கண்டி. நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு முக்கியமான லெவல், அந்த லெவலை விட்டு வெளியில போய் க்ளோஸே ஆகலை. எல்லா டைமும் அதுக்குள்ளே தான் மாட்டுது. இங்கே பாருங்க, க்ளோஸ் ஆன அடுத்த நிமிஷமே உள்ளே வந்துச்சு, திருப்பி வெளியே போகுது, உள்ளே வருது, வெளியே போகுது, உள்ளே வருது. கம்ஃபர்டபுளாக மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, கம்ஃபர்டபுள் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் திஸ் ஆல்சோ இண்டெசிசிவ். ஓகே, ரியாலிட்டி செக்டார் ஹையர் ஃபார்மேஷன். தெரியுதா? எஸ் சார், நோ? எஸ் சார். மெட்டல் செக்டார் ஹையர் ஃபார்மேஷன். கிளியரா? Clear. இன்ஃப்ரா ஆல்ரெடி ஹையர் ஹை. ஃபினான்ஸ் செக்டார், பேங்க் நிஃப்டியும் ஃபினான்ஸ் செக்டரும் ஆல்வேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இஃப் யூ லுக் அட் ஃபினான்ஸ் செக்டாரும் பேங்க் நிஃப்டியும் இண்டெசிசிவ்ல இருக்கு. ஐடி செக்டார் இண்டெசிசிவ், மீடியா செக்டார் ஃபால் ஆயிருக்கு 4, எஃப்எம்சிஜி ஃபால் ஆயிருக்கு, கன்சம்ஷன் 5 செக்டார் கீழ் நோக்கி இருக்கு. கிளியரா? மொத்தம் எத்தனை செக்டார் இருக்கு நம்ம கிட்ட? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 பேங்க் நிஃப்டி வச்சுக்கோங்க. 11 செக்டார் தான். 11 அவுட் ஆஃப் 5 வந்து நெகட்டிவா இருக்கு. ஹையர் சைடு பாசிட்டிவா இருக்கா? வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்தா 11 அவுட் ஆஃப் 6 இஸ் ஹையர் சைடு. எஸ் ஆர் நோ? ஸோ Yes, லாஸ்ட் sir. டைம் இதை வச்சு தான் நம்ம பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் பிடிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஃபார் இது ரெண்டு இன்ஃபர்மேஷன், அமெரிக்கன் மார்க்கெட் லைஃப் டைம் ஹைல போயிட்டு இருக்கு. தெரியுதா? லைஃப் டைம் ஹை அகைன் அண்ட் அகைன் லைஃப் டைம் ஹை மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம வழிகாட்டியா இருந்தோம், இப்போ நம்மளுக்கு அவங்க வழிகாட்டியா இருக்காங்க. ஸோ தேர் இஸ் சம் காம்படிஷன் ஆல்சோ தேர், டைட் காம்படிஷன். புரியுதா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் பேசிக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இந்த பிளாக் லைன் 813.05 மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சுன்னா then all you have to wait and watch for marathon. ஸோ நாளைக்கு யாராவது சிஇ சைட் கால் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெவல் பிரேக் பண்ண விட்டுட்டு இந்த லெவல்ஸ் எடுங்க. 21,500லேருந்து 21,400 இதுக்கு நடுவில் இருக்கிறது நீங்கள் எடுத்தால் சேஃப் ஜோன். இது பெருசாக ப்ரீமியம் டிகே ஆகாது, சேஃபர் சைடில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். கிளியர்? இதுக்கு நடுவில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் ப்ரீமியம் டிகேல மாட்டுவீங்க. பாயிண்ட் நம்பர் 1. இன்கேஸ் இந்த பக்கம் பிரேக் ஆகாம நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கோ அந்த ட்ரெண்ட் படி நம்ம போக போகிறோம். இதுவும் மறுபடியும் ஜோனாக விழுந்துரும். கிளியர்? பிகாஸ் லோயர் சைடு மெனி மோர் சப்போர்ட்ஸ் ஆர் தேர். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது சொன்னோம், இங்கே Z2 இருக்கு, இங்கே Z1 இருக்கு, க்ளோசிங் கேண்டோட பவர் இருக்கு, அது போக கன்ஃபர்மேஷன் சப்போர்ட் வாழ்ந்துருக்கு. இந்த இடத்துல எங்க வேணா சப்போர்ட் எடுக்கலாம்னு சொல்லி அதுதான் நடந்தது இங்க. கரெக்டா? அங்க இருந்து மார்க்கெட் இப்ப இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்காங்க. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் கீழ் நோக்கி வரும்போது அட்லீஸ்ட் கீழே விழணும்னா இங்க எங்க வந்து நிக்கணும்ல, அப்பதான் டக்குன்னு உடைக்க முடியும். கம்ப்ரஷன் கீழ் நோக்கி இல்லையே, மேல் நோக்கில வந்து நிக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிட்ட கிட்டக்க வந்ததுன்னா ஈஸியா இருக்கும், சாதகமா இருக்கும் உடைக்கன்னு சொல்லியிருக்கேன். எனி டவுட்? ஸோ லெட்ஸ் ப்ரே ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டுமாரோ. டெஃபினட்டாக நாளைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கிரீடில் விடாதீங்க, ஃபோமோவில் விடாதீங்க. ஃபோமோவில் ஏன் விடாதீங்கன்னு சொல்கிறேன்னாக்கா
சார் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேன் சார், நான் எடுக்கிறதுக்குள்ள போயிட்டேன் சார், தயவு செஞ்சு போனால் போட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நாளைக்கு பேசிக்காக உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, நாளைக்கு ஃபுல் டேவே மார்க்கெட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, லைவ் மார்க்கெட்டை பேட்டர்ன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதான்னு வாட்ச் பண்ணுங்க, குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்க. வேற ஐ நீட் டு பிச் யூ, ஐ வில் பிச் யூ, டோன்ட் வரி. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரஸ்டோடைய கோல்டன் ரூல்ஸ் எப்படி 100% அக்யூரேட்டாக உங்களுக்கு மார்க்கெட் பிரிண்ட் பண்ணதுன்னு உங்களால் உணர முடியும். நான் இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஏன் நான் இந்த டேல வந்து ஹெச்டிவி வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லணும். இங்கே இருக்கும்போது நம்ம பேசிட்டோம் கரெக்டா. மண்டே டியூஸ்டே டிஸ்கஷன் இல்லை, லைக்லி நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி தான் ஹெச்டிவி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் கொஞ்சம் குழப்புவான். பட் எனிஹவ் நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன், விச் இஸ் அந்த ஹெச்விசி கேண்டோடைய டாப் எங்கேருந்து இருந்ததோ அங்கே போயிடும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட். ஆமா. ஸோ வாட் வி ஆர் லுக்கிங் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேசல. கிளியர். அதே மாதிரி மார்க்கெட்ல போனும்போது செல்லர் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். அதுதான் இங்க பிரிண்ட் ஆச்சு. திருப்பி இந்த இடத்துல செல்லர் வந்து ஆதிக்கம் செலுத்தி இருந்தாங்கன்னா இந்த பக்கம் மேல் போகிறாரு, கீழ் நோக்கி தான் வந்திருக்கும். திருப்பி மார்க்கெட் இந்த பக்கம் மேல் நோக்கி போகுது. அப்போ இந்த செல்லர் எல்லாமே தூரம் போறாங்க. புரியுதா? இங்க பாருங்க, இந்த 3 ரெட்க்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. கரெக்டா? ஆமா சார். இது ஓபன் பிரைஸ் என்ன? 21722. கரெக்டா? 0.95. ஓகே. இதே லெவல்ல தான் இங்க தான் ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில் பையிங் கேண்டில் வந்திருக்கு. தெரியுதா? இந்த பையரை தான் இவங்க டிஃபீட் பண்ணிருக்காங்க. எஸ் ஆர் நோ? ஆமா சார். ஆமா சார். அந்த இடத்துல பையரை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லெவலுக்குள்ள போகும்போது இங்க வால்யூமை நோட் பண்ணுங்க. அப்போ இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவல் கண்ணு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆகுதா? கிளியர். ஆமா சார். இங்க எங்கேயுமே பெருசா உங்களுக்கு வால்யூம் பில்ட் ஆகல இல்லைங்க. இந்த இடத்துல ஆக்சுவல் நெகட்டிவ் சைடில் ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு கீழே நோக்கி போகிறதுக்கு. பட் இதுக்கப்புறம் பாருங்க கீழே போகவே இல்லை, மேல் நோக்கி தான் போயிருக்கு. பாருங்க இங்க பாருங்க வால்யூமை ஒவ்வொரு கேண்டில்லையும் 15 மில்லியன், 14.25, 13.84, 14.4, 15.3, 14.5, 11. ஆல்மோஸ்ட் இந்த 6 கேண்டில்லையே 100 மில்லியன். கரெக்ட். இன்னைக்கு மொத்தமே பாத்தீங்கன்னா 382 மில்லியன் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுல அந்த 30 மினிட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 100 மில்லியன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பையரோ இல்ல செல்லரோ அந்த இடத்த டிசைட் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் a most important level. Clear? Clear sir. Any doubt? So நாளைக்கு I want everyone to watch the market. தயவு செஞ்சு சொல்றேன், டிப்ஸோ வேற எதுவுமே நியூஸையோ இல்லை சார் இது சாதகமான நியூஸ் வந்துச்சுன்னு சொல்றாங்க சார் இந்த செக்டரை பாருங்கன்னு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு எதையுமே பார்க்காதீங்க. நாளைக்கு நிஃப்டி மட்டும் பாருங்க. நிஃப்டி கூட பேசிக்கலி வி ஷுட் வாட்ச் செக்டாருடைய மூவ்மெண்ட், எத்தனை செக்டார் நிஃப்டி கூட டிராவல் ஆகுது, அதுதான் நம்முடைய சப்போர்ட். கிளியரா? கிளியர். கிளியர் சார். எனி டவுட்? அந்த எஸ்டிவி காலையில இருந்து வெயிட் பண்றேன். சாரி, க்ளோசிங் டைம்ல எஸ்டிவி பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு காலையில வெயிட் பண்றேன். பட் ஃபினிஷிங் டைம்ல தான் காமிச்சாங்க. ஆயிடும்ல, அது மொத்தத்துல கிளைமேக்ஸ் வந்துச்சு. சி டைம் அண்ட் அகைன் ஏன் நான் உங்களுக்கு நாளைக்கு உங்க டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண சொல்றேன் லைவ் மார்க்கெட்லன்னா, ஒரு பிக் மூமெண்ட்டை வந்து நீங்க கேப்சர் பண்ண பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் வித் த ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் மறக்கவே மாட்டீங்க. ஸ்கூல் நம்ம படிக்கும்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதான் டீச்சிங் சொல்லி கொடுத்தாலும் அந்த வாட் இஸ் கால்டு ப்ரிலிமினரி எக்ஸாமு, டெஸ்ட்டு, அப்புறம் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரைட், இது எல்லாமே டெஸ்ட் தான். கரெக்டா இல்லையா? சார் நோ. பட் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாண்டர்டை நீங்க அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும்னா இந்த டெஸ்ட்லாம் வச்சு உங்களை பாஸ் பண்ண மாட்டாங்க. மெயின் எக்ஸாம்
ஃபைனல் மெயின் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி இப்போ வரக்கூடிய லைக் ரிசல்ட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்ஸு, பட்ஜெட் ரிசல்ட்ஸு, சம் வார் கைண்ட் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் சேஞ்சஸ், சிவில் சேஞ்சஸ், வாட் பெரிய பெரிய மூவ்மெண்ட்டில் தான் அந்த மாதிரி ஒரு பெரிய மெயின் எக்ஸாமு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களால் உணர முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு பிலீஃப் கிடைக்கும். கரெக்ட்? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஐ வாஸ் requesting you to stay attention and watch tomorrow market. எல்லாருமே those who are attending this video, இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களுக்கும் தெரியும், நாளைக்கு தயவு செஞ்சு லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் லைவ் ட்ரேட் பண்ணி கேஷ் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இட்ஸ் அப் டு யூ. அட்லீஸ்ட் பேப்பர் ட்ரேடாவது பண்ணுங்க. கிளியர்? Okay, sir. Thank you so much. I am done. If you have any doubt, you can stop me and ask. I will park for 1 minute. Sharp at 21:45 close பண்ணிடுவேன். Any doubt you can ask me now. சார், இன்னைக்கு ஹெச்டிவி ஃபார்ம் ஆன ஒண்ணு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஹெச்சிவி ஆயிடும்னு நினைச்சேன். என்ன HCV-யா? ஆமா, அப்படின்னா ஹெச்பிசி. இப்போ நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க? வேற லெவல் நீங்க. ஓகே. இன்னும் ஒரு 60 பாயிண்ட்னா இன்னைக்கே அந்த 6813 முடிஞ்சிருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ஆன்டிசிபேஷனை படிக்கிற லெவல்ல மட்டும் வைங்க. அதுக்கு மேலேயும் போனாலும் உங்களுக்கு பழைய வியாதியெல்லாம் வந்துடும். சார் நான் எதிர்பார்த்தேன் இவ்வளவு தூரம் போவோம் அப்படின்னு. அந்த எதிர்பார்ப்புகள் விஷம். நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்மளுடைய லைனுக்குள்ள தான் இருக்கணும். சார் நெக்ஸ்ட் Next. செஷன் ஓபன் பண்ணும்போது அந்த 4 ஜோன் சொன்னேன். நிறைய ஜோன் நீங்க பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும்னு சொன்னீங்க. கரெக்ட். பார்க்கணுமா பார்க்க வேணாமா? நான் HDV அப்போ நீங்க முதல் ஜோன் மட்டும் தான் உங்களுக்கு வேலிட். மீன் எல்லா ஜோனுமே உங்களுக்கு டர்புலன்ஸ் தான். ஓகே சார், தேங்க்யூ. நான் HDVக்கு மொமெண்டம் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் கிடைக்கும். அந்த மொமெண்டம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என் பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆயிடும். எம் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு ட்ராப் தான். அப்படி எம் பேட்டர்ன்ல உங்களால மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியுதுன்னா அன்னைக்கு டேல ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜோன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் HDV கரெக்டா இந்த டேல. ஆமா சார். இந்த டேல பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பரான மூவ்மெண்ட்டுக்கான காரணம் ஒரே ஜோன் ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்கு முன்னாடியே ஒரு ஜோன் இங்க நீங்க ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க கரெக்டா? ஆமா சார். எஸ் ஆர் நோ? எஸ் சார். பட் மெயினா நீங்க பார்க்க வேண்டியது ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன், ஒரு சின்ன கிளாரிட்டி நீங்க மிஸ் பண்றீங்க, அது தெரிஞ்சுங்க. இந்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா சார். இது எல்லாமே லக்ஷ்மன் ரேகா. இந்த கிரிக்கெட் மேட்ச்ல நோ பால்னு சொல்லக்கூடிய லைன் மாதிரி தான். இதுக்கு கிட்ட இந்த மாதிரி டச் பண்ணிட்டு இல்ல இதுக்கு நடுவுல இந்த லைன் ஏதாவது ஒரு இடத்துல அந்த கிரீஸ் தொடர மாதிரி உருவாகிற ஜோன் தான் ஸ்ட்ராங் வேலிடேஷன் ஜோன். இந்த ஜோன் பாத்தீங்கன்னா Z1 பிரேக்கே பண்ணல. கிளியர்? ப்ரீவியஸ் டே உடைய Z1 இங்க இருக்கு, Z2 இங்க இருக்கு. கிளியரா? ஆமா சார். இந்த Z1 பிரேக்கே பண்ணாம இங்க இருந்து மார்க்கெட் டர்ன் ஆகி இங்க தான் உங்களுக்கு ஜோன் ஃபார்ம் ஆச்சு. எஸ் ஆர் நோ? ஆமா சார். அடுத்த ஜோன் இங்க ஃபார்ம் ஆச்சு. கரெக்ட். இந்த லைன்ல இருக்க அந்த ஜோன். ஓகே. இந்த ஜோன் எங்க இருக்கு? இந்த லைன்ல தான் இருக்கு. கரெக்ட் புரிஞ்சுதா? எஸ் சார். $1 million இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் லைக் தட் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜோன்ல கன்ஃபியூஷன் வரக்கூடாது. கிளியர்? சார் இதுல எனக்கு எங்க சார் நீங்க பாத்தீங்க ஜோன்னா, நீங்க இதையும் ஜோன் சொல்றீங்க, இதையும் ஜோன் சொல்றீங்க, இதையும் ஜோன் சொல்றீங்க, இதையும் ஜோன் சொல்றீங்க. இதுல வேலிட் ஜோன் இது மட்டும் தான். அதனால தான் இமீடியட்டா உங்களுக்கு நான் மெசேஜ் பாஸ் பண்ணேன், தயவு செஞ்சு லாங்ல யாராவது நீங்க வெளியே வாங்க அப்படின்னு. பிகாஸ் இந்த கேண்டில் பாருங்க, தேர்ட் கேண்டில் இந்த ஜோனை முடிச்சு வெளியே வந்துருச்சு. தெரியுதா? புரியுதா இல்லையா?
இந்த ஜோனை இந்த கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு, தெரியுதா? ஆமா சார். ஆமா சார். அதனால தான் இமீடியட்டா உங்களுக்கு நான் குரூப்ல மெசேஜ் பாஸ் பண்ணேன். யாராவது லாங்ல இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போகணும்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த ஜோனை யாரும் பார்த்துக்க மாட்டோம். ஜோனை பார்க்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்த அதுவும் சொல்லி கொடுத்துட்டேன். கிளியர்? பிசிடி மெம்பர்ஸ்க்கும் இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தோஸ் ஹூ ஆர் நியூ கமர்ஸ், ஐஸ் ஆன் த கேக். கிளியரா? Clear. Any doubt? If there is no doubt, God bless you all. Stay blessed. Thank you so much. Thank you, sir. Good night. Thank you, sir. Thanks a lot, so sir. much. Have a great day. Thank you, sir. Yeah. Thank you, sir. We'll meet tomorrow in our group. Thank you so much.